பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் எழுதவனே, சுனுள்ள பிதாவே, ஸ்தோத்திர கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். காலை தோறும் கிருபைகள் பெய்தா இருக்கிறபடியால் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே மட்டுமாய் பாடி துதித்து ஆராதித்து ஆண்டவரே வேதம் வாசித்து ஆண்டவரே ஜெபிக்க கிருபை செய்த தேவன் காணிக்க பகுதியை ஆசீர்வதித்து தந்தீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. மட்டுமில்லாமல் ஆண்டவரே பாடல் பதி ஆசீர்வதித்து தந்ததுக்காய் ஸ்தோத்திரம், ஆராதனை ஆசீர்வதித்து தந்ததுக்காய் ஸ்தோத்திரம், வேதவாசிப்பதி ஆசீர்வதித்து தந்ததுக்காய் ஸ்தோத்திரம், காணிக்க பகுதி ஆசீர்வதித்து தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் செய்தியை போய் என்னை ஆசீர்வதித்து தர முடியாது ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்த நீர் வெளிப்படுவீராக. என்னோடு பேசும், எங்களோடு பேசும், உடைய பிள்ளைகளோடு பேசும் பேசுகிற தேவன் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் அதை கேட்டு வார்த்தை வசனத்தை கேட்டு ஆண்டவரே தியான சிந்தையோடு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இருதயத்தில் பதித்து மனதில் பதித்து ஆண்டவரே அதன்படி நடக்க தங்களை ஒப்பு கொடுத்து ஜெயிக்க உதவி செய்து நடத்தும். ஆசீர்வதிங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். சரி, இந்த நாளில் நாம் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 14:27 வசனங்க பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்க்ரீனில் இந்த வார்த்தை போடப்படும், அதையும் கவனிங்க. சோத்திர சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். நல்லா இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆகவே ஆண்டவர் முக்கியமாக அங்கே சொல்லும்போது பாருங்கள், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக இந்த பூமியை விட்டு அவர் இன்னும் சில காலத்தில் அவர் போகிறார். ஸ்தோத்திரம். தான் எங்கேருந்து புறப்பட்டு வந்தாரோ அங்கே அவர் போக போகிறார். தேவனாய் இருந்தவர் ஸ்தோத்திரம் உங்களை என்னை மீட்கும்படியாக உலகத்தில் இருக்கிற சகல மனுஷனையும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் படியிலிருந்தும் ஸ்தோத்திரம் வியாதியின் கொடுமையிலிருந்தும் பாதாளத்தின் தீய வல்லமையிலிருந்து விடுதலையாக்கும்படியாக உலக ரட்சகராக அந்த பூமிக்கு வந்தவர். கர்த்தர் பிதா கொடுத்த அந்த ஊழியத்தை, பரலோகம் தந்த அந்த ஸ்தோத்திரம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி அவர் ஸ்தோத்திரம் மீண்டுமாய் வந்த இடத்துக்கு போகிறார். ஸ்தோத்திரம். உலகத்தில் சொல்லுவாங்க சகோதரம் மனிதர்கள் தெய்வமானார்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவன் தெய்வமாக இருந்தவர் மனிதனானார். அல்லேலூயா. வித்தியாசம் இருக்கிறது. பாருங்க, இந்த மனிதனாக பிறந்தவர் அவர் கடவுள் அவதாரம் ஆகிட்டார் அப்படின்ட்டு நிறைய கடவுள் அவதாரங்கள் ஆனதாக உலகத்தில் பல இடங்களில் சொல்லப்படுகிறது. ஆனால் சோத்திரம் அப்படி அல்ல, தேவன் மனிதனானார். சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பூமியில் மனுக்குலத்தை ரட்சிக்க அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷனானார் என்பது தான் வேதம் சொல்லுகிற சத்தியம். அப்போ அங்கே சொல்லும் போது ரெண்டு விதமான சமாதானத்தை சொல்லுகிறார். ஒன்று, நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சமாதானத்தை உங்களுக்கு என்ன செய்கிறேன், போகும்போது நான் உங்களுக்கு வைத்து போகிறதுல முக்கியமானது என்னது அப்படின்னு சொல்லும்போது என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னார். வைத்து போகிறது ஒன்று. சோத்திரம். உங்கள் சமாதானத்தை பொதுவாக உலகத்துக்கே வைத்து போகிறேன். அடுத்து சொல்லும்போது அவருடைய சொந்த ஜனங்களாய் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சமாதானத்தை வைத்து போயிருக்கிறவரும் சமாதானத்தை கொடுக்கிற தேவனுக்கு நாம் உண்மை உள்ள உத்தமுள்ள சாட்சியாக நம்ம வாழ வேண்டியது அவசியம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, அதை நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படி சொல்லிட்டு உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் கொடுக்கறதில்லை. அப்போ உலகம் கொடுக்குற சமாதானம்னு ஒன்று இருக்குது, ஆனால் அது நிரந்தரம் இல்லை. உலகத்தில் அரசு சோதரம் தேசங்களில் சண்டைகள் வரும்போது அது சமாதானமான காரியங்களை உண்டாக்கும்படியாக என்ன செய்கிறாங்கன்னா, சோத்திர உலகத்தில் ஐநா சபை போன்ற உலகத்தில் முதல் உலகப்போர், இரண்டாம் உலகப்போர் நடந்தபோது அப்போ தலைவர்கள்லாம் யோசித்து பார்த்தாங்க, சோத்திரம் இப்படி யுத்தங்கள் ஏதாவது ஒரு காரணத்தின் மட்டும் வந்துடுதே, உலக யுத்தமாக மாறிடுதே,
இப்போ அந்த அப்படி சமாதானத்தை உலகம் முழுவதிலும் சமாதானத்தை கொண்டு வரதுக்கு என்ன செய்யலாம்? அப்போ ஐநா சபை என்ற அமைப்பை ஏற்படுத்தி அப்போ அங்கே நாடுகளெல்லாம் கூடி சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை பேசி சமாதானத்தை கொண்டு வருவோம் என்றெல்லாம் சொல்லி செய்கிறாங்க. தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அதில் ஓரளவு முயற்சி வெற்றி பெறார்கள். அநேக வேலைகளில் சோத்திரம் அதில் உறுப்பினரவர்களாக இருக்கிறவர்களே அந்த சமாதானத்தை கட்ட உடன்படிக்கையில் என்ன செய்கிறதில்ல, ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல. இன்றைக்கி அப்படி தான் குற்றம் ஒரு நாடு குற்றம் சொல்லிக்கிட்டு ஒரு நாடுக்கு விரோதமாக இன்னொரு நாடு வந்து என்ன பண்ணுறது, சோதரம் அந்த ஓட்டு பண்ணுறது, எதிர்த்து ஓட்டு பண்ணுறது, சோதரம் ஆதரவாக ஓட்டு போடுகிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே சோத்திரம் அப்பா நல்ல கவனி, கர்த்தராக இயேசு கிறிஸ்து கொடுக்குற சமாதானம் அது நிலையுள்ள சமாதானம். அல்லேலூயா. ஆனால் உலகம் தருகிற சமாதானம் எப்படிப்பட்டது? அது நிலையற்றது. சோத்திரம். ஆகவே நிலையுள்ள சமாதானத்தை நமக்கு கொடுத்துருக்கிற ஆண்டவருடைய காரியங்களை அறிந்தனா ரொம்ப நானும் சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். சில வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள், வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 17 வசனம் 18 வசனத்தை வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 17 வசனம் 18 வசனம் பாருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சோதரம் சபைக்குள்ளே மட்டுமில்ல, சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஒருவருக்கு ஒருவர் தீமை செய்யக்கூடாது. அது ஒரு முக்கியமான சத்தியம். அதே சமயத்தில் சபைக்கு வெளியே சோதரம் நம்மை சுற்றிலும் அவிசுவாசிகள் சோத்திரம் இருக்கிறாங்க, தேவனை அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்க, சோத்திரம் மற்ற மாற்று மத சகோதரிகள் இருக்கிறாங்க. அவர்களிடத்தில் நம்ம எப்படி சமாதானமாக நம்ம இருக்கிறோன்றதை நம்ம கவனிக்கணும். சோத்திரம் ஏன் அவசியமாக நம்ம சமாதானமாக இருக்கணும்னு வேதம் சொல்லுதுங்க. ஏன்றதை நான் வேத வசனங்களை கொண்டே உங்களுக்கு சொல்ல முடியும். எஸ்தர் புஸ்தகத்தில் அதுக்கு சில வார்த்தைகள் இருக்கிறது. சோத்திரம் அப்போ பாருங்கள், ஒருவனுக்கும் தீமை செய்யாதீர்கள் அப்படின்னா சோத்திரம் பாருங்கள், தீமை செய்திருந்தாலும் பதிலுக்கு தீமை செய்யாதீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், பொதுவாக சில சண்டைகள் வருது, சில புறஜாதிகள் சொந்த பந்தங்கள் கூட சில சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் பிரிவினைகள்லாம் ஏற்படுது. சரி, குடும்பங்களுக்குள்ளே வருகிறது எதில் உண்டாகுது? வாய் சண்டையில் தான் உருவாகுது இல்லையா? வாக்குவாதங்கள், தேவையற்ற பேச்சுகள், பிரச்சனைகள், சோதனை சகித்து போக தந்த தன்மை இல்லாதனால குடும்பங்களிலும் கணவன் மனைவிக்குள்ளாக சண்டைகள் வருகிறது. சில பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக சில சண்டைகள் வருகிறது. உலகத்தில் இது சாதாரணமாக காணப்பட்டாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் குடும்பங்களில் இது இருக்குதான்னு பாருங்கள். சோத்திரம் வேதம் சொல்லுகிறது, ஒருவனுக்கும் என்ன செய்யக்கூடாது? ஒருவனுன்னா நம்ம குடும்பத்தார் மட்டும் இல்லை, நம்ம சபையார் மட்டும் இல்லை, நம்ம சபையாரை தாண்டி அவிசுவாசிகளுக்கு கூட தீமைக்கு தீமை செய்யக்கூடாதான். அவர்களே தீமை செஞ்சாலும் நம்ம செய்யக்கூடாதான். வேதம் அதான் சொல்கிறது. எல்லா மனுஷனுக்கு முன்பாக என்ன செய்யணுமா? யோக்கியமானவர்களை செய்ய நாடணுமா? எல்லா மனுஷருக்கு முன்பாக, ரசிக்கப்பட்டவங்களோ ரசிக்கப்படாதவங்களோ இவங்களுக்கு முன்பாக யோக்கியமானவர்களை செய்ய நாடணும். நானும் செய்யணும், நீங்களும் செய்யணும். கர்த்தருடைய வசனம் பாருங்கள், சோத்திர நீதியாக அது சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் இதெல்லாம் அது ஊழியர்களும் குடும்பமும் கடைபிடிக்கணும், விசுவாசிகள் குடும்பமும் கடைபிடிக்கணும். சரி, அடுத்த வசனம் பாருங்கள். கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். பார்த்தீங்களா? கூடுமானால் அதாவது முடிந்தவரை எல்லாரோட சமாதானமாக இருங்கள். ஒருவேளை நம்ம சமாதானமாக இருக்க முடியாத அளவுக்கு அவங்க அப்படி சில நம்மோடு கூட ஒரு விரோதித்து தீமை செய்து கொண்டே இருக்கிறாங்கன்னா ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? நம்ம ஒருவேளை பேச்சிலையோ அல்லது செயலிலையோ மறைவாகவோ ஏதாவது ஒரு காரியங்கள் இருக்கும் பட்சத்தில் நாம் என்ன பண்ணணும்? ஜெபந்தான் பண்ணணும். ஜெபம் பண்ணி அவர்கள் உள்ளத்தில் பேசி அவர்கள் நமக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு தேவன் அவர்களுக்கு நல்ல சோதர சமாதானத்துக்கு எதுவான அந்த எண்ணங்களை கொடுக்க நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். ஆகவே இதெல்லாம் நம்ம செய்யாமல் சோதர் பெரும்பாலும் அநேகர் செய்கிற தப்பு என்னென்னா, பதிலுக்கு பதில் பேசி போடுவாங்க, பதிலுக்கு பதில் சோதர் என்ன செய்கிறாங்களோ அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சோத்திரம் இதுதான் என்னன்னா சோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11ஆம் வசனம்.
அதே தான், ஜீவனை விரும்பி பார்த்தீங்களா, நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்பணும், எல்லாரும் விரும்பணும், ஜீவனை விரும்பணும், நித்திய ஜீவனை விரும்பணும். நமக்கு ஏற்கனவே ஜீவன் இருக்குது, தேவன் கொடுத்த ஜீவன் இருக்குது. இந்த ஜீவன் என்னது? நித்திய ஜீவன். ஸோ அது நித்திய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கர்த்தருடைய அந்த நித்திய ஜீவனை கொடுக்குற நித்திய தேவனுடைய அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதை குறிக்கிறது, பரலோக ராஜ்யத்தில்னு. சரி, வாசிக்கலாம். என்ன எதுக்கா? பொல்லாப்புக்கு தன் நாவை. யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைங்க, சகோதரர்களும் சகோதரிகளை, பொல்லாப்புக்கு நானும் நீங்களும் நம்முடைய நாவை என்ன செய்யணும்? நல்லா தைரியமாக வாசிப்பா. சோத்திரம். நல்ல ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறோம். பொல்லாப்புக்கு தன் நாவையும், நம்முடைய நாக்கையும், அடுத்து கபடத்துக்கு விலைக்கு காத்து எதை நீங்கணுமா? எதை விட்டு நீங்கணுமா? பொல்லாப்பை விட்டு நீங்க. அடுத்த வசனம், நன்மை செய்து. அது என்னென்னலாம்? பொல்லாப்பை விட்டு நீங்கணும். சோத்திரம். அவங்க பொல்லாப்பு செஞ்சாங்க, நான் பதிலுக்கு பொல்லாப்பு செஞ்சேன். அவங்க பேசினாங்க, நான் பதிலுக்கு பேசினேன். அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க, அதனால் நான் இப்படி பண்ணினேன். அப்படிலாம் காரணம் சொல்லுவது தேவன் ஏற்றுக்கொள்கிறதில்ல. சோத்திரம். அது ஏன்னா நம்ம சகித்து போகணும், விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும் அப்படின்னு தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ பொல்லாப்பை விட்டு நம்ம நீங்கணும். பொல்லாப்பு மற்றவங்க பேசினாலும், பொல்லாப்பு மற்றவங்க செய்தாலும், நம்ம அமைதியாக கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்து, கர்த்தர் நமக்காக வழக்காட யுத்தம் பண்ண. சோத்திரம். இந்த வசனத்தை நம்ம ஏற்கனவே வாசித்த வசனத்துக்கு அடுத்த ஒரு வசனம் என்ன இருக்குது? என்ன தெரியுமா? ரோமரில் அந்த 19 வசனம். சோத்திரம். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே. ஆமாம், நமக்கு விரோதமாக தீமை செய்கிறாங்கன்னா பழி வாங்கிறது கர்த்தருக்குரியதுங்க. நம்ம பழி வாங்கிட்டு கிடப்போம் சில பேர். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? ஆமாம், சோத்திரம், பழி வாங்கிட்டு கிடப்பாங்க. சோத்திரம். ஆமாம், நான் எதுக்கு சும்மாவா? நான் சும்மா போய் சண்டை போட்டேன், அவங்க அப்படி பேசுகிறாங்க, நான் பேசினேன், அவங்க சண்டை போட்டாங்க, நான் பதிலுக்கு சண்டை போட்டேன், நானாவா போய் சண்டை போட்டேன் அப்படின்னு காரணம் சொல்கிறதுலாம் அது தேவன் ஏற்றுக்கொள்கிறதில்ல. சோத்திரம். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். வாசிக்கலாம். எனக்குரியது சொல்லுகிறார். எழுதியிருக்கிறபடியா என்ன செய்ய? நல்ல கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் பழி வாங்கக்கூடாதுங்க. சோத்திரம். அப்போ பாருங்கள், பதில் பேசிவிட்டாங்க. ஆமாம், ஒரு சிலர் உலகத்தார் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நல்லா நீ கேட்காமலே விட்டா அவளை, அப்படி பேசினால நீ இப்போ கேட்டிருக்கணுமா இல்லையா, பேசியிருக்கணுமா இல்லையா, அப்படி தூண்டி விடுவாங்க சில பேர். ஏன்யா நீ ஏன் சும்மா இருந்த? ஏன் பிரதர் ஏன் விட்டீங்க? ஆமாம், 4 வார்த்தை பேச வேண்டியதானே அப்படிலாம் தூண்டி விடுவாங்க. அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. கர்த்தர் சோத்திரம். ஏன்னா இன்னும் பிரச்சனைகளை அது தீவிரமாக்கிறோம், பிரச்சனைகளை அதிகரிச்சிடும். நம்ம இப்போ பெரும்பாலும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிவிட்டு பேசாமல் சோத்திரம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கர்த்தர் அப்படி செய்யாதனால தான் பாருங்கள். என்ன நல்லா கவனிங்க. சரி, வாசிக்கலாம். சரி, அப்படி சொல்லப்பட்டிருக்கா? இங்கே சொல்லப்பட்டிருக்கு, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து என்ன செய்யணுமா? சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். பாருங்க, வேதத்தில் எஸ்தர் புஸ்தகம் எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க? எஸ்தர் புஸ்தகம் வாசிச்சிருக்கிறீங்களா? அதில் சோத்திரம். ஒரு மாமான் அவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ராஜா வைத்திருந்தான். சோத்திரம். ஒரு மொர்தகாய், அந்த மொர்தகாய் என்ன பண்ணியிருக்கிறான்? ராஜாவுடைய கட்டளை என்ன? இந்த மனுஷனை மரியாதை செலுத்தணும், நீங்கள் வணங்கணும்னு சொல்லி கட்டளை போட்டான். எல்லா யூதனும் கடைப்பிடிக்கிறான். ஆனால் அந்த முருதகாயின்றவன் சோத்திரம் ஒரு தேவனுக்கு பயந்த மனுஷன். சோத்திரம். கர்த்தரை தவிர யாரையும் நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அவனா நான் தொட்டா வணங்க சொன்னாப்புல. அதனால் போவான், அப்படி தலையை குனிஞ்சு அப்படி வணங்குறது எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கான், எல்லா யூதனும் செய்கிறான். இந்த ஆள் ஒரு ஆள் மட்டும் என்ன செஞ்சாப்புல? யார்? முருதகாய். சோத்திரம். வணங்குறது இல்லையா? அது கோபம் கொண்ட மனுஷன் அந்த முருதகாயை மட்டும் சோத்திரம் தண்டிக்க நினைக்கல. யாரும் இது தண்டிக்க பார்த்தான்? ஆமாம், அவன் சார்ந்த அந்த முழு யூத குலத்தையுமே 127 தேசத்தில் சிதறி இருந்த சோத்திரம் அந்த இனத்தையும் அழிக்க ராஜாவிட்ட பேசி ஆர்டர் வாங்கிட்டானா? நல்லா கவனிக்கணும். இங்கேருந்து ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். நான் சொல்கிறேன், இப்போ நாங்களும் வாடகைக்கு இருக்கிறோம். சோதரர் எங்கள் வீட்டுக்கு எதிரிலேயே இஸ்லாமிய ஒரு சகோதரருடைய குடும்பம்.
இங்கே வாடகைக்கு இருக்காங்க. மேலே ஒரு கிறிஸ்தவ குடும்பம், இந்த பக்கத்தில் ஃபுல்லாக ஒரு இஸ்லாமிய ஒரு சகோதரருடைய வீடு, அதில் அதிகமாக இஸ்லாமியர்கள்லாம் குடியிருக்கிறாங்க. கீழே ஹவுஸ் ஓனர் இந்து. நல்லா கவனிக்கணும், சமாதானமாக இருக்கிறோம். சோத்திரம். நீங்கள் போய் எங்களை கேட்டு பாருங்கள். அப்படி உங்கள் வீட்டு உங்கள் பக்கத்தில் போய் சோத்திரம் விசாரித்து பார்த்தா எந்த அளவுக்கு சமாதானமாக இருக்கீங்கன்ட்டு தெரியும். மற்றவங்களை விசாரித்து பார்க்கணும். சோத்திரம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எல்லோரும் கூட சமாதானமாக இருக்கிறீங்களா? இருக்க முடியுதா? ஒரு காரியம் செய்கிறேன், ஒரு காரியம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நீங்கள் அப்படி சமாதானமாக இல்லாத பட்சத்தில் உங்களை மட்டும் வெறுக்க மாட்டாங்க. சோத்திரம். நல்லா கவனிங்க. கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் வெறுப்பாங்கங்க. எல்லோரும் இப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட தப்பு இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவங்க சைச்சு ஏன் போடல, இவங்க பொறுத்து ஏன் போக மாட்டேங்கிறாங்க, ஏன் பதிலுக்கு பதில் பேசுகிறாங்க, இப்படி தான் பைபிளில் சொல்லியிருக்குதா, இப்படி தான் உங்களுக்கு வந்து சர்ச்சில் சொல்லி கொடுக்குறாங்களா, அனுசரித்து போனான்னு, விட்டு கொடுத்து போனான்னு, அப்படிலாம் பேசுவாங்க. நீங்கள் பதிலுக்கு நியாயம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா அங்கே சோத்திரம், அங்கே தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் நிலைநாட்ட முடியாது. சோத்திரம். சமாதானத்துக்கு எதுவும் இல்லை. என்ன செய்கிறோன்னு நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிற, என் சமாதானத்தை உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். இப்போ அவர் கொடுத்த சமாதானம் எப்படிப்பட்டது? அவர் சோத்திரம் மற்றவங்களை மன்னிக்கிற அந்த சமாதானமாக இருந்ததே. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள். இப்போ இதனால் இப்போ நான் பார்த்துட்டேன். சோத்திரம் பல இடங்களில் பார்க்குறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய நல்ல சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளை மற்ற புறஜாதி ஜனங்கள் வெறுக்கிறாங்க. சோத்திரம். அது நிமித்தம் என்ன செய்வாங்க தெரியுமா? எல்லாரையும் வெறுக்கிற மாதிரி அவங்களுடைய குணங்கள் வந்துடும். இப்போ வாசிக்கலாம். எஸ்தர் புஸ்தகத்தில் நான் சொல்கிறது இருக்குதா? சோத்திரம். அவன் என்ன செஞ்சான்? சோத்திரம். அவன் போய் வணங்கலாம். வாசிக்கலாம். என்னது? அந்த மொர்தெகாய் என்ன செஞ்சாப்பிலையா? அந்த ஆமான் வந்து போகும்போதெல்லாம் அவன் ஒரு மந்திரியாக ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. ராஜாவுடைய கட்டளை என்ன? அவன் போகும்போதும் வரும்போது என்ன பண்ணணும்? நீங்கள் அவனை வணங்கணும், அவனுக்கு மரியாதை செலுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறான். ராஜா கட்டளை. 127 தேசத்தை ஆளுகிற அகசூர் ராஜாவுடைய கட்டளைங்க. அதற்கு அது சோத்திரம் ஒரு வணங்கிட்டு போயிருந்துருக்கலாம். யார் எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி கூட சொல்லுவேன். எல்லோரும் வணங்குறான், நீ தெய்வமாக வணங்க வேண்டியது இல்லையா? தெய்வமாக வணங்க வேண்டியதில்லை. அவன் பார்த்தா சோத்திரம். இப்போ எல்லாரையும் பார்த்து இப்போ நம்ம ஒருத்தர் பார்த்து சோத்திரம்னு சொல்கிறோம். சோத்திரம்னு சொன்னால் நம்ம தெய்வமாக நீங்கள் எங்களை பார்க்குறீங்க, அல்லது நாங்கள் உங்களை அப்படி நம்ம நினச்சி நம்ம சோத்திரம் பண்ணுறோமா? கர்த்தருக்கு தான் சோத்திரம். அல்லேலூயா. அப்படி போகும்போது வந்து அந்த நாட்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, முழங்கால் போட்டு அப்படி இப்படி இது பண்ணுறது, இல்லாட்டி தலையை குனிஞ்சு அப்படி பண்ணுவாங்க. சோத்திரம். அப்படின்னு தெய்வமாக்குறதுன்னு அர்த்தமா? என்னைக்கு தொட்டு கும்பிட்றோமோ, அவன் முன்னாடி பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்கிறோமோ, அதுதான் அந்த இது சோத்திரம். அப்போ அந்த மொர்தெகாயுடைய அந்த ஒரு காரியம் சோத்திரம். எல்லாரும் கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது இவன் ஒரு ஆள் கீழ்ப்படியாது நடக்காதது ஒரு காரியம். சோத்திரம். அது தேவனுக்காக அப்படி இருந்தேன்னு அவர் சொன்னாலும் கூட சரி, அந்த ஒரு மனுஷன் நிமித்தம் அவன் என்ன செஞ்சான்? எல்லா இவன் இனத்தை பார்த்தான். இவனுடைய இனம் என்ன? யூதர்கள். அப்போ யூதர்கள் பூரா சோத்திரம். அவருடைய நடக்கைகள், அவருடைய செயல்பாடுகள் விகற்பமாக இருக்கிறது நம்முடைய தேசத்துடைய சட்டங்களுக்கு. அப்போ அவர்கள் அப்படி இருக்கிறது, அந்த இவர்களெல்லாம் அழித்து போடுகிறது நல்லது, இவர்கள் தேசத்தில் இருக்கிற நல்லதுன்னு சொல்லிட்டான். எத்தனை கோடிக்கணக்கான அந்த நாட்களில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருந்தாங்களும் தெரில, அழிக்க அவன் திட்டமிட்டான். சோத்திரம். அன்னைக்கு சோத்திரம் தூக்கமாக சோத்திரம் அந்த எஸ்தரும் அவர் தாதிமாரும் ஜெபித்து சோத்திரம் ராஜாவிடத்தில் தன் உயிரை துச்சமான மதித்து சோத்திரம் ராஜாட்ட போய் பரிந்து பேசி ஜெபித்ததுனால யூத குலம் காக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசல் இருக்கிற எஸ்தர் 3:2 எல்லாரும் ஆமானை வணங்கி, பாருங்க, எல்லாரும் ராஜாவின் ஊழியர்கள் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். யாரு கட்டளிட்டு இருந்தாரா? ராஜாவே கட்டளிட்டு இருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. சரி. நீ ராஜாவின் கட்டளை மீறுகிறது நின்று கேட்டார்கள். பார்த்தீங்களா? ராஜாவின் கட்டளை நீ மீறி நடக்கிறிய அசோத்திரம். அது பிறகு பார்த்தீங்களா, அது பிறகு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. என்ன எல்லாரும் நான் மரியாதை செலுத்துகிறான், இவன் ஒரு ஆள் மட்டும் மரியாதை செலுத்தாமல் இந்த மாதிரி பண்ணுறானே, கடைசியில் என்ன செய்யறது? சரி, இவன் யார்? யூதனா? சரி, இவனுடைய ஆட்கள் யார்? அங்கே அந்த சூசான் அரண்மனையில் இருக்கிறாங்க. அது மட்டும் அது அந்த அந்த பகுதியிலையும் இருக்கிறாங்க. இன்னும் உலகம் முழுவதிலும் 127 தேசத்தில் இருக்கிறாங்க.
ராஜா ஆளுகிற தேசத்தில் எல்லாரையும் கொள்றதுக்கு என்னது ராஜாட்ட போய் அனுமதி வாங்கி சோதரம் நிறைவேற போகிறது. அதற்கு முன்பாக தேவனுடைய கிருபையினால் சோதரம் எஸ்தரும் அவர் தாதிமாரும் உபாசம் பண்ணி ஜோம் பண்ணி சோதர ராஜாவிடத்தில் போய் காரியங்களை உண்மையை சொன்னபோது சோதரம் அந்த யூத ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்போ புரியுதா? இன்றைக்கும் அப்படி தான் சோதரன். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவங்க, கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிற தேவனுடைய ஜனங்களாகிய நாம் அக்கம் பக்கத்தில் சாட்சி இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு கிடப்போமானா சோதரன் உங்கள் நிமித்தம் எல்லாரையும் பகைப்பாங்க. கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் பகைப்பாங்கங்க. சத்தியத்தை சொல்கிறேன். நான் இருந்தாலும் என்ன நிமித்தமாக எல்லாரும் பகைப்பாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். சோதர் எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, கர்த்தர் உங்களை அறிவார். சோதர் வேதத்தை வசனத்தை கொடுக்குறாருன்னா சோதரம் சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப நம்ம கவனமாக தேவனுக்கு வசனத்தின்படி வாழ்ந்து சாட்சியை காத்துக்கொள்ளணும். ரொம்ப வாயின் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். வாய் சண்டையில் தான் முதல் ஆரம்பிக்கும். பிற்பாடு அது தேவையில்லாத பேச்சுகள் பேசி நம்மேல் அவர்கள் வெறுப்பு உண்டாகிற அளவுக்கு நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி, அது சொந்தங்களாக இருக்கலாம், அந்நியர்களாக இருக்கலாம். சோதர் நம்ம பாருங்கள், நம்ம இருக்கிறோம் 4 திசையில் நம்ம சுற்றிலும் மற்ற ஜனங்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. எல்லாரோடும் கூட நம்ம சோதரம் உலகத்தார என்ன சொல்கிறாங்க? மத நல்லிணக்கத்தனை என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்கள. மத நல்ல இணக்கம் உண்டாகட்டுன்றாங்க. சோதரம் சமாதானமாக இருக்கணும்னு சொல்லி எல்லா மக்களுமே அப்படி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு இதுக்கு முன்னாடி சோதர தேவன் எப்போயோ நமக்கு எழுதி கொடுத்து இதற்கு முன்மாதிரியாக நம்ம வாழணும்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்குறாரு. அப்படி இல்லாத பட்சத்தில் சோதரம் சண்டை போட்டுக்கொண்டு சமாதானம் இல்லாமல் பிரச்சனை அவங்க படுறாங்கன்னு நம்மளும் பண்ணிக்கிட்டு இருப்போமானால் சமாதானத்தை இழந்து போவோம். நாமும் அதை இழந்து போவோம். மற்றவர்கள் நம்முடைய சமாதானத்தை இறந்து போக பண்ணிடுவார்கள். சோதரம் சுற்றி இருக்கிற ஜனங்களும் சோதர் சுற்றி இருக்கிற இடத்துல எப்போதுமே சோதர் எந்த மதத்தார் இருக்கட்டும், இனத்தார் ஜனத்தார் இருக்கட்டும், சோதரம் ஆமாம் நம்ம சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். யார் எந்த சமாதானம்? தேவன் தருகிற சமாதானம். அல்லேலூயா. தேவ சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்குற பிரகாரம் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போ உலகம் கொடுக்குற பிரகாரம் உள்ள சமாதானம் நிலையற்றது. தேவன் கொடுக்குற சமாதானம் என்றும் நிலையுள்ளது. அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. அந்த சத்தியத்தை கேட்குற நீங்கள் நல்லா ஒப்பு கொடுங்க. சோதரம் எப்படினாலும் ஒரு நாள் தெரிஞ்சு போங்க. நீங்கள் அக்கம் பக்கத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரு நாள் தெரிஞ்சு போயிடும். உண்மையிலே தெரியுமா? ஒரு நாள் தெரிஞ்சு போயிடும். சோதரம் யார் மூலமாவது வந்துடும். ஒருத்தர் மூலமாக அப்படி வந்து தெரிஞ்சு போகும். சோதரம் அதனால் என்ன ஆகும் தெரியுமா? பயக்க ஆரம்பிப்பாங்க. சோதரம் தேவனுடைய பிள்ளைகளை பயக்க ஆரம்பிப்பாங்க. தேவனுடைய ஊழியர்களை பயக்க ஆரம்பிப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். ஆமாம், பல பிரச்சனைகளை உருவாக்குவாங்க புறஜாதி ஜனங்கள். சோதரம் ஆகவே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ பாருங்க, அவங்க சோதரம் என்ன நினைச்சாலும் பேசினாலும் காட்டினாலும் சோதரம் அன்பாக பதில் பேசி பார்க்கணும். அப்படி இல்லையா சோதரம் பண்ணிட்டு பேசாமல் ஆண்டவரே நீர் பார்த்துக்கொள்ளும், அவங்களுடன் அவர்களுக்கு உணர்த்தும், அவர்களுக்கு போதியும், அவர்கள் சரிப்படுத்தணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். சோதரம் ஒரு சிலர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, பிரச்சனை ஆகி போய் சோதரம் எப்படிலாம் உச்சக்கட்ட மாதிரி போகிறது. சிலர் கோர்ட் வரைக்கும் போகிறது உண்டு. சில சண்டைகள்லாம் சோதரம் சொத்து சண்டைகள் அது இது அப்படிலாம் போகுது. ஆகவே இதெல்லாம் நம்ம தவிர்த்து சோதரம் ஆண்டவருடைய பிள்ளைகள் சமாதானமாக நம்ம விட்டு கொடுத்துட்டு போவோமே. இங்கே இருக்கிற என்னது ஈகோ பிரச்சனை தான் பெரும்பாலும் இருக்குது. சோதரம் உனக்கு நான் என்ன குறைவான ஆளா? நீ பேசுனா நான் ஒன்று விட்டுட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறதா இன்றைக்கி. அதனால தான் பதில் பேசுகிறாங்க, சண்டைகள் உருவாகிறது, சமாதானம் இழந்து போகிறாங்க. அந்த சமாதானம் இழந்து போகிறது அங்கே ஒரு குடும்பத்தோடு நிற்க போகிறதில்ல. அது பல குடும்பங்களையும் பாதிக்கும், பல கிறிஸ்தவர்களை பாதிக்கும், சபையை பாதிக்கும், ஊழியத்தை பாதிக்கும். இதெல்லாம் உண்மைங்க. தயவுசெய்து இதில் ரொம்ப கவனமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சோத்திரம் பாருங்கள், எப்படி சமாதானத்தை உண்டு பண்ணினாராம் நம்முடைய ஆண்டவர்? சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால அவர் சமாதானத்தை உண்டு பண்ணினாராம். கொலோசியர் 1:20 வாசிங்க. வசனத்தை கொண்டே சொல்கிறேன். நான் இந்த வசனங்கள்லாம் பைபிளில் இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் பார்த்தீங்களா? சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே தான் சமாதானத்தை உண்டாக்கினார். எதில் எப்படிலாம் அந்த உண்டாக்கி எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறாரா நம்முடைய ஆண்டவர்? புலோகத்தில் உள்ளவைகள்
பாருங்கள், புலகத்தில் உள்ளவைகள் நம்ம தான். பரலோகத்தில் உள்ளவைகள் யார்? தேவதூதர்கள் முதற்கொண்டு. ஆமாம், தேவன் இருக்கிறார். அப்போ அந்த பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கிற அந்த வல்லமை அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால உண்டாயிற்று. அல்லேலூயா. தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. சோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாயிற்று. நீ சமாதானத்தை ஆண்டவர் உணர்கிறார். சோத்திரம். தேவன் அன்புள்ளவராக இருக்கிற பாருங்க. எங்கேருந்து சமாதானம் வருவாங்க தெரியுமா? அன்பு இருந்தால் தான் சமாதானம் உண்டாகும். வெறுப்பு கசப்பு இருக்கும்போது சோத்திரம் அங்கே சமாதானம் உண்டாகாது. அன்போடு நம்ம நடந்து கொள்ளும்போது தேவ அன்பை நம்ம இருதயத்தில் காத்துக்கொள்ளணும். கிறிஸ்துவின் அன்பை காத்துக்கொள்ளணுங்க. சோத்திரம். அப்போ தேவ அன்பினாலே மற்றவர்கள் தப்பு செய்திருந்தாலும் மன்னிச்சு விட்டு போங்க. சோத்திரம். அது பொருட்படுத்தாமல் பெருசுப்படுத்தாமல் பொருட்படுத்தாமல் சோத்திரம்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. சோத்திரம். பேசிட்டாங்கல்ல, என்ன இது பண்ணிட்டாங்கண்ணா அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கசப்பு, வைராக்கியம், விரோதத்தை தான் உண்டு பண்ணும். கர்த்தர் குடும்பத்திலே கூட பாருங்கள், அப்படித்தான் கணவன் மனைவிக்குள்ளாக கூட அந்த விட்டு கொடுக்குற அந்த தன்மை இல்லையாத பட்சத்தில், மன்னிக்காத அன்பு செய்யாத அந்த குணம் இருந்துச்சுன்னா சோத்திரம் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் போயிடும். அது குடும்பத்திலையும் சமாதானம் இருக்கணும், சபையிலும் சமாதானம் இருக்கணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்படி இருந்தால் தான் இங்கேயே சமாதானம் இல்லைன்னா உலகம் முழுவதிலும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் சோத்திரம் நம்ம நித்திய வாழ்க்கை வாழ போகிறது. சோத்திரம். அந்த ஸ்தலம் சமாதானம் நிறைந்த ஸ்தலம். அல்லேலூயா. பரலோகம் எப்படிப்பட்டதுங்க? சண்டை நிறைந்த இடங்களா? பூமியில் பாருங்கள், சண்டைகள் பாருங்கள். சோத்திரம். ஆமாம், எதனியாக அந்த ஆள் சொல்கிறாரு. சோத்திரம். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம்ன்றாரு. சோத்திரம். அவர் அந்த ஈரான் உச்ச தலைவர் கொமேனியா என்னமோ, ஆமாம், அந்த ஆள் சொல்கிறாரு, ரத்தத்துக்கு ரத்தம், பழிக்கு பழி. அப்படி அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறானுங்க? வீணாக போகிறானுங்க. சோத்திரம். அவ பாருங்க, இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிடும் கடைசியில். சோத்திரம். மன்னிக்கிற அது ஆண்டவர் இந்த விதைத்து வந்து போதித்தது. சோத்திரம். போதித்தது மட்டும் இல்லை, வாழ்ந்து காட்டினார் நம்முடைய ஆண்டவர். அன்பை காட்டி மன்னிப்பை கொடுத்து சோத்திர சமாதானத்தை கொடுத்து எல்லாரையும் நேசித்து முன்மாதிரியாக இந்த பூமியில் நல்ல ஒழுக்கமுள்ள சோத்திரம் பரிசுத்தமுள்ள ஒரு நல்ல வழிகாட்டி, நல்ல தெய்வம், நல்ல ஆண்டவர், நல்ல கர்த்தர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ வேதத்தில் நல்லா வாசிங்க. அதுக்கு தான் சொல்கிறது. சோத்திரம். ஆமாம், நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நல்ல அன்பு, நல்ல குணமுடையவருங்க. நல்ல குணமுடையவர்கள் எப்படி சொல்லுவாங்க? சமாதானமாக நடந்து கொள்கிறவர்கள். சோத்திரம். அன்பாய் நடந்து கொள்கிறவர்கள். ஒருவரை நேசித்து ஒருவருக்கு இரக்கம் செய்து அன்பு காட்டி தயவு காட்டி சோத்திரம் நல்ல உதவி செய்கிற மனப்பான்மையோடு இருக்கிற நல்ல பேச்சிலும் செயலிலும் அன்பை வெளிப்படுத்துறவங்கள தான் நல்லவர்னு சொல்லுவாங்கங்க. பாருங்கள். அப்படி உங்களை யாராவது சொல்கிறாங்களா பாருங்கள். எங்களுக்கு தெரியாது. அந்த சாட்சியை வாங்கணும். அல்லேலூயா. நல்ல சகோதரி, நல்ல சகோதரர், அவர் நல்ல குடும்பங்க. சோத்திரம். அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பங்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்கிறாங்க. எல்லா குடும்பங்களும் அப்படி மாறணும். அல்லேலூயா. நல்ல சோத்திரம். அப்போ அடுத்து பாருங்கள், ஏசாயா 53:5 நமக்கு சமாதானத்தை உண்டுமனு ஆக்கினையை ஆண்டவரே ஏற்றுக்கொண்டாராம் சிலுவையில். இது ஏற்றுக்கொள்ள போகிறாருன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு முன்பாகவே 700 வருஷத்துக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு திருவிருந்து எடுக்க போகிறோம். சரியான விதத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து, ஆமாம், நம்முடைய குறைகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி திருவிருந்து எடுங்க. சோத்திரம். ஆமாம், ஏதோ சோத்திரம் வாழ்ந்தோம். உலகத்தில் எப்படியோ ரசிக்கப்பட்டு எப்படியோ வாழ்ந்தோம். நமக்கு சத்தியம் தெரியாமல் வாழ்ந்துட்டோம். சத்தியம் தெரிஞ்ச பிறகு இன்னும் பழைய வாழ்க்கையவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தா சோத்திரம். மன்னிக்க முடியல, விட்டு கொடுக்க முடியல, சகிப்பதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் 1 கொரிந்தியர் 13 மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த அன்பை வெளிப்படுத்துகிற காரியங்களில். சோத்திரம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் என்ன செஞ்சார்? நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்போ பாருங்கள், சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக ஆக்கினை ஏற்றுக்கொண்டாருங்க. பாடுகளை ஏற்றுக்கொண்டார். எப்படியாவது சமாதானம் உண்டாகணுமே, தேசத்துக்கு உண்டாயிடணுமே, சோத்திர உலகத்துக்கு உண்டாயிடணுமே,
தேவ ஜனங்கள் எல்லா ஜனங்கள் மத்தியில் சமாதானம் உண்டாயிருந்துமேன்றதுக்காக அவர் ஆக்கினை ஏற்றுக்கொண்டாருன்னா பாருங்கள். உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மனுஷனுடைய அந்த சமாதானமற்ற சூழ்நிலையில் வாழ்ந்த மனுஷனுடைய அந்த பாவங்களுக்காக வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அதான் உண்மை. நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக வர தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை கொடுத்தார் என்பது தான் ரட்சிப்பின் சுவிசேஷம். அவருடைய தழும்புலால் என்ன செய்கிறோம்? குணமாகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சில வசனங்களை வாசித்தா சங்கீதம் 37:37 நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அவனுடைய முடிவு சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம் பாருங்க, வாசிக்கலாம். சங்கீதம் 37:37 நீ உத்தமனை நோக்கி. அப்போ நான் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? உத்தமர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? செம்மையானவர்களாக இருக்கணும். ஆண்கள் இருக்கணும், பெண்கள் இருக்கணும், சகோதரர்களும் சகோதரிகளும் நம்ம எப்படி இருக்கணும்? உத்தமர்களாக இருக்கணும், செம்மையானவர்களாக இருக்கணும். உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துருன்னு வேதம் சொல்லுகிறது. அந்த மனுஷனுடைய முடிவு ஏங்க சோதரணும். நம்ம பாருங்க, நம்முடைய முடிவு சமாதானமாக இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கணும். நம்முடைய முடிவுனா கண்ணை மூடும்போதும் சோத்திரம் நம்மளை அப்போ தான் சொல்லுவாங்க. அந்த சோத்திரம் நல்ல மனுஷன் இறந்துட்டாருங்க, நல்ல ஒரு நம்ம இருக்கிற பகுதியில் நம்மை குறித்து நல்ல சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. நம்ம கண்ணை மூடும்போது அவன் செத்தது, அந்த ஆள் செத்தது கரெக்டு, சரிதாங்க, அவன் என்னங்க இருந்தும் பிரயோஜனம் இல்லை, இல்லாமலும் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி சில பெண்களை குறித்து சொல்கிறதையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது என்ன பொம்பளையாங்க அது? சோத்துறோம். இப்படிப்பட்ட ஆளுங்க எங்கள் சொந்தத்தில் நான் பார்த்துருக்கிறேன். செத்த பிற்பாடு ஆமாம் சொந்தத்தில் இருங்க, யாருன்னு சொல்ல வரும்ல. சோத்துறோம். அப்போ பாருங்க, அப்போ சில பேர் பொறுப்பு இல்லாமல் இருந்து வாழ்வாங்க. அப்படிப்பட்ட ஆளுகளை குறித்து சொல்லும்போது அந்த மனுஷன் இருந்த ஒன்று தான், இல்லாமல் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி சில பெண்கள் அது என்ன நல்ல குணமாக அந்த பொம்பளைக்கு சோத்துறோம். அது ஒன்று வாயாடியா என்னது நம்ம வேறு இந்த உள்ளூர் பாசையில் வேறு மாதிரியும் சொல்கிறாங்க. வேணாம், அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல வேணாம். அப்படியெல்லாம் சாட்சி வாங்கக்கூடாதுங்க. எப்படி சொல்லணும்? அவங்க உத்தமாக வாழ்ந்தாங்க, அவங்க செம்மையானவங்களாக இருந்தாங்க. அந்த மனுஷருடைய முடிவு சமாதானமாக இருக்குது. அல்லேலூயா. நான் இப்படிப்பட்ட சாட்சி நான் விரும்புகிறேன் நான். ஆமாம் சோத்திரம். ஆமாம் உத்தமனா செம்மையானவர்களாய் நல்லவர்களாய் நான் இருந்துட்டு போன முடிச்ச ஒரு சாட்சியை நம்ம பெறணும். அல்லேலூயா. வாயாடி சோத்திரம் அப்படியெல்லாம் பேர் வாங்கக்கூடாது யாரும். சோத்திரம். சிலர் ஆம்பளைக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. சில இப்போ அவளையே ஒரு கூட்டம் சொன்னிச்சான் வாயாடின்னு சொன்னிச்சான். அவர் சத்தியத்தை பேசுறதுனால வாயாடின்னு சோத்திரம் ஒரு தவறுதலை அவரை சொன்னாங்க, ஒரு அறியாமல். சோத்திரம். சில பேர் வார்த்தைக்கு ஏற்றபடியே செய்கிறது என்னது அப்படி வாழ்கிறாங்க இல்லைங்களா? அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இல்லை. ரட்சிக்கப்பட்ட முன்பாக அப்படி இருந்திருந்தால் போட்டோம். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அந்த சாட்சியை வாங்கக்கூடாது. என்னது அந்த பேர் வாங்குறது நல்லது இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இல்லை. சோத்திரம். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோபு 34:30 வாசிங்க. ஆண்டவர் சமாதானத்தை அருளினால் வாசிங்களா. யோபு 34:30. ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் பாருங்க, ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினார். யார்? எப்படி கலக்கம் வரும்? யார் கலங்க பண்ண முடியும்? அவரே சமாதானத்தை தரும்போது, ஒரு மனுஷனுக்கு கொடுக்கும்போது, ஒரு ஜனத்துக்கு கொடுக்கும்போது, எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? யார் கலங்க பண்ண முடியும்? சமாதானம் இல்லாத ஆள்கள் கலங்கி போவார்கள். அல்லேலூயா. கலக்கமாகவே இருப்பாங்க. காரணம் என்ன? சமாதானமாக இருக்க அவங்க பழகி கொள்ளலை, கற்றுக்கொள்ளலை. கர்த்தருடைய பிள்ளைகள் சமாதானமாக இருக்க பழகிக்கொள்ளுங்க, கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறேன். நல்லா நீங்கள் நிதானித்து நல்ல நோட்ஸ் எடுத்துக்கொண்டு இதை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் கடைபிடிங்க. அது உங்கள் குடும்பத்துக்குமே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. சபைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தனிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை சும்மா இல்லை. சோத்திரம். எப்போ மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கக்கூடிய வாக்குத்தத்தம். என்னது வாக்குத்தத்தமான ஆண்டவருடைய வசனம்? யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்குற பிரகாரம் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. இந்த நிலவரத்தை மேலே உள்ள நிலவரத்தை காத்துக்கொண்டா நம்முடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கும். நிச்சயமாக இருக்கும். இல்லாட்டி கலக்கமும் பயமும் ஏன் இருக்கு? சமாதானம் இல்லை உள்ளத்தில், சமாதானம் இல்லை குடும்பத்தில், சமாதானம் இல்லை சபையில். அப்போ இருதயம் கலக்கமும் சோத்திரம் பயமும் நிறைஞ்சுதான் இருக்கும். அப்போ ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார்,
முதல்ல மேலே உள்ள காரியங்களை கை கொள்ளுங்க. உண்மையான சமாதானத்தை தருகிற என்னுடைய போதனைகளை கை கொண்டு நடங்க. சகோதரர், உண்மையான சமாதானத்தை நான் கொடுத்து உங்களுக்கு வைத்து போகிறேன். நான் என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னார். அது யார்? ஆண்டோட பிள்ளையை கொடுத்துருக்கிற சுதந்திரம் அது. இதை பெற்றுக்கொண்டு நம்ம சாட்சியாக வாழணும். கர்த்தர் சகோதரர் லூக்கா 1:79 நம்முடைய கால்களை கர்த்தர் எப்படித்தான் நடத்த விரும்புகிறாராம்? சமாதானத்தின் வழியில் தான் நடத்த விரும்புகிறாராம். பார்த்தீங்களா? வாசிக்கலாம். ஒரு தேவ மனிதன் அப்படி நடப்பார் என்று சொல்லி யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்ல வாசிக்கலாம். வாசிக்கலாம். நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே சோத்திரம். பார்த்தீங்களா? உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லையா? அப்படின்னா இது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்னாடி வந்த யோவான் ஸ்நானகனை அது குறித்து சொல்லிட்டு வரும்போது இந்த காரியங்கள் சொல்லப்படுகிறது. உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்ம சந்தித்து இருக்கிறது. சோத்திரம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் லூக்கா 1:79 அந்த வசனம் நம்முடைய கால்களை மறுபடியும் வாசிக்கலாம். நம்முடைய கால்களை பாருங்க, இது தாங்க நடத்த விரும்புகிறாரு. சண்டையின் வழியில் அல்ல, நம்முடைய கால்களை சோதர் சமாதானத்தின் வழியில் நடத்த விரும்புகிறாரு. பாருங்க, சமாதானமாக இருந்து பாருங்க, பெரிய மகிழ்ச்சி உண்டாகும், பெரிய மனசுக்குள்ளாக ஒரு திருப்தி உண்டாகும். சண்டையோடு அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் சபையில் எந்த சகோதரியும் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வசனம் இருக்குதா? பைபிளில் இருக்குது. பைபிளில் இருந்தால் பேசுகிறேன். சண்டைக்காரியோடு ஒரு வீட்டில் குடியிருக்கிற பார்க்கலாம். ஆமாம், மாடியில் போய் ஒரு ரூம்பை போட்டு தனியாக உட்காந்துருக்கிறது நல்லதான். எப்படி? இல்லாட்டி சோத்திர வனாந்தரத்துக்கு ஓடிப்போன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கல்யாணம் பண்ண சமாதானத்தோடு கூட அந்த வீட்டு அம்மா இல்லைன்னா நீங்கள் வனாந்தரத்துக்கு ஓடிப்படா, அங்கேயாவது போயிட்டு நீ பேசாமல் ஆண்டவரேன்னு கடன் இருக்குது. இப்படிப்பட்ட கல்யாணம் பண்ண பிறகு இந்த நிலைமை வரலாமா நமக்கு? பார்த்தீங்களா? சோத்திரம். ஒரு சிலர் அப்படி தான் நினைக்கிறேன். ஒரே வீட்டில் இருந்தாலும் கூட பேசாமல் கம்முன்னு ஒரு பல வருஷமாக பேசாமல் இருப்பாங்களாம். அப்படிலாம் உலகத்தார் இருக்கிறாங்களாம். ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படி இருக்கிறீங்களா? ஒரு நாளும் சோதர வேதம் சொல்கிறது. ஏதாவது நமக்கு கர்த்தருக்கு பிள்ளைகள் உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளாக மன வருத்தம் இருந்துச்சுன்னா சூரியன் சோதரம் என்னது அஸ்தமிக்கிற முன்பாக உங்கள் கோபமெல்லாம் தணிஞ்சிடணுமா? உங்களுடைய மன வருத்தமெல்லாம் தணிஞ்சு சமாதானமாயிடணுமா? அல்லேலூயா. அதுக்குள்ள வெள்ளைக்காரனுங்கள்கிட்ட நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்குது. அதில் ஒன்றுன்னா அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவான், சாரி டார்லிங் அப்படின்றவான். டக்குன்னு அவங்களும் சொல்லிடுவாங்க சாரி டார்லிங்ன்றவாங்க. இங்கே நம்ம அது சொல்கிறதுக்கே கௌரவ பிரச்சனை இருக்குமே ஒரு சிலருக்கு. நாங்கள் சாரி சொல்கிறது, ஆமாம் அவர் தானே தப்பு சொன்னார், தப்பாக பேசினார். அடிக்கடி சொல்கிறது சாரி, தேங்க்யூ, அப்புறம் இன்னொரு வார்த்தை ஏதோ சொல்லுவாங்க, 3 வார்த்தையை சொல்லுவாங்க. ஆனால் அவனுங்க அப்படி சொல்லிக்கிட்டு கடைசியில் சோதரம் டைவர்ஸுக்கு ஈஸியாக போயிடுவானுங்க. அது கலாச்சாரமே ஒரு மாதிரி. ஆனால் அவங்களுடைய நல்ல விஷயங்களை கடைபிடிச்சுக்கணும். ஆனால் சாரி, லவ் யூ ஆனது இதெல்லாம் சொல்லுவானுங்க. ஆனால் உண்மையில் வாழ்க்கையில் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா நிறைய குடும்பங்களில் இல்லை, வெளிநாட்டிலலாம் இல்லை. அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னேன்? சாரி, லவ் யூ, தேங்க்யூ. பார்த்தீங்களா? நல்ல வார்த்தை தான். சரி, கருத்தர சோதரம் உண்டாகும். அடுத்து கொலோசியர் 3:15 வாசிங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்கள் என்ன செய்யணுமா? பாருங்கள், தேவ சமாதானம் இருதயங்களில் ஆளுகை செய்தாங்க. பாருங்கள், இதை கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, தேவ சமாதானம் என் இருதயத்தில் ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. ஆளுகை செய்யட்டுங்க. கர்த்தர் சோதரம் உண்டாகும். நான் இதெல்லாம் இந்த வசனத்தை நான் ரொம்ப ரசித்து நான் தியானித்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தெரியுமா உங்களுக்கு? இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை அமைய இருக்கணுமேனு 100க்கு 100 இருக்குன்னு விரும்புகிறேன். இருக்குது, 100க்கு 100 இருக்க நான் ஒப்பு கொடுக்குறேன், நான் விரும்புகிறேன். சோத்திரம். தேவ சமாதானம் ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பத்தை ஆளுகை செய்யணும். விசுவாசி குடும்பத்தை தேவ சமாதானம் ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. நம்முடைய சபையார் எல்லாரையும் தேவ சமாதானம் ஆளுகை செய்ய கிடவுது. ஆமேன் என்று சொல்லி கர்த்தர் சோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சொல்லுங்க, தேவ சமாதானம் என் இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். தேவ சமாதானம் எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்யட்டும். தேவ சமாதானம் நம்முடைய சபையை ஆளுகை செய்யட்டும். அல்லேலூயா. இப்படி சொல்லுங்க. உண்மையில் தேவ சமாதானம் அவன் தேவ சமாதானம் நாடுகிறவர்கள் நிச்சயமாக அன்புள்ளவர்களாக இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க ஊழியர்கள் அன்புள்ளவர்களாக இருக்கணும்.
உங்களை அன்பினால தாங்க இந்த வருஷங்களை போதிக்கிறேன். உங்கள் மேலே ஏதோ கசப்பு வச்சுக்கிட்டு நினைக்காதீங்க. சில சமயம் புத்திமதி சொல்ல சில வசனத்தின்படி சில புத்திமதிகள், ஆலோசனைகள், சில எச்சரிப்புகள்லாம் வரும் தான் கர்த்தருடைய வார்த்தைகள் இல்லை. ஆனால் அது உங்கள் மேலே உங்களை உருவாக்கணுன்ற நோக்கத்தோடும், கிறிஸ்துக்குள் தேறினவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடும், எப்படியாவது மனவாட்டி சபையாய் நம்முடைய சபை உருவாகணுன்ற ஆதங்கத்தோடு தாங்க நான் போதிக்கிறேன். அப்படி தான் ஊழியக்காரங்கள் போதிப்பாங்க, நல்ல ஊழியர்கள் போதிப்பாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏசாயா 54:13 ஸ்தோத்திரம். நம்மளுடைய பாருங்கள், நாம் சமாதானமாக இருக்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளைகள் சந்ததிகளும் சமாதானமாக இருக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு எவ்வளோ அக்கறை பார்த்தீங்களா? வாசிக்கலாம். ஆமாம், பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்கன்னா பிள்ளைகள் எல்லாரும் சபைக்கு வராங்களா? உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் நல்லா கவனிங்க. பெற்றோர்கள் இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகள் உள்ளவங்களை சொல்கிறேன், சபைக்கு வராங்களா? அப்போ அவங்களுடைய சண்டே கிளாஸ் வந்தால் மட்டும் போதாது. சில பிள்ளைங்க சண்டே கிளாஸ் வருவாங்க. சோதரம் உங்களோடு கூட ஆராதிக்க அவர்களும் வர்றாங்களா? நீங்கள் அழைச்சிட்டு வாரீங்களா? ஞாயிற்றுக்கிழமை எந்த பிள்ளைகளையும் கர்த்தர் சொல்கிறேன், சோத்திரம் ஆராதனை முக்கியம். ஆராதனைக்கு நீங்கள் வரணும், உங்கள் குடும்பத்தோடு வரணும், உங்கள் பிள்ளைகளோடு வரணும். அப்படின்னா அவங்க பிள்ளைகளும் நல்ல கர்த்தர் இந்த வசனத்தின்படி பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் எப்படி இருக்குமா? இப்போ 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகள் யாரால் போதிக்கப்பட்டிருக்கணும்? கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. அப்போ அந்த போதிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய அது தொடர்ச்சி தான் வருது. தொடர்ச்சி அந்த வார்த்தை வருகிறது, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் எப்படி இருக்கும்? பெரிதாக இருக்கும். போதிக்கப்பட இடம் கொடுக்குறீங்களா? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும் போது அது கீழ்ப்படிஞ்சு நடக்க ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்கள் பிள்ளைகளும் அப்போ ஒப்பு கொடுப்பாங்க. பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கணுங்க. சில வாலிப பிள்ளைகள்லாம் சோதரம் தாறுமாறாக வாழ்கிறாங்க உலகத்தில். நம்முடைய பிள்ளைகள் நல்ல தேவனுக்கு பயந்து வாழ்வார்களானால், போதிக்கப்படுறதுக்கு இடம் கொடுப்பார்களானால், எச்சிப்பை பெற தங்களை அர்ப்பணிப்பார்களானால், அவருடைய சமாதானம் நிச்சயமாகவே மேன்மையான ஒரு காரியமாக இருக்கும். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் தேவ சமாதானத்தை அனுபவிப்பாருங்க. அப்படி அனுபவிக்காத பிள்ளைகள் தான் மைண்டு டிப்ரெஷன் ஆகிறாங்க. பல விதமான குழப்பத்துக்கும் பலவிதமான வீண் சிந்தைக்கு இடம் கொடுத்து, பாவ எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து, பாவ வழியில் நடந்து தாறுமாறாக வாழ்கிறது காரணம் தான். கர்த்தர் சிலர் வாழ்க்கையை விரக்தி உண்டாகி தவறான சில முடிவுகளாம் எடுக்கிறதாலும் பார்க்குறோமே. சில இளைஞர்கள், வாலிபர்கள், இளைஞர்கள் காரணம் என்ன? கர்த்தரால் போதிக்கப்படலை. அவருடைய வாழ்க்கையில் தேவ சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளலை. கர்த்தர் உண்டாகட்டும். நாமளும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். நாமும் கர்த்தருடைய தேவனுடைய சமாதானத்தை பெற்றிருக்கணும். அதே போல் நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்கட்டும். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானமும் பெரிதாக இருக்கட்டும். அல்லேலூயா. இந்த வார்த்தையில் மனப்பாடமாக சொல்ல முடியுதா? ரொம்ப கஷ்டமான வார்த்தையா? இந்த வார்த்தையை சொல்லுங்கள். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இதை நீங்களும் நான் எப்படி சொல்லணும்? சொல்லுங்கள். என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. பெற்றோர்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. அதே போல் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள்லாம் சொல்லணும், நான் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பேன், என்னுடைய சமாதானம் எப்படி இருக்கும்? பெரிதாக இருக்கும். அப்படி சொல்லணும். கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லணும். வாய் திறந்து சொல்லுங்கள். வசனத்தை பேசுங்க. வசனத்தை அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் ரோமர் 5:1 பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனால என்ன உண்டாகுதான்? ரோமர் 5:1 வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எதனால நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம்? விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய். பார்த்தீங்களா? இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டோம். ரோமர் புத்தகத்தில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் என்ன பெற்றிருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். சமாதானம் தேவனிடத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் தேவனிடத்தில் பிதாவிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இல்லாமல் ஒரு நன்மையும் வராது. அவரால் இன்று வேறு ஒருவரால் ரட்சிப்பில்லை, வானத்தின் கீழே மனுஷனுக்குள்ளே
அவருடைய நாமமே இல்லாமல் ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். என்னால் என்று ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது, பிதாவோட பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. சோத்திரம். இந்த தேசத்தாரோ மதத்தாரோ இனத்தாரோ ஜனத்தாரோ சோத்திரம் தேவனிடத்தில் போகணும்னா, பரலோக ராஜ்யம் போகணும்னா, அந்த நித்திய வாழ்க்கையை பார்க்கணும்னா இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டுமே போக முடியும். அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தர் ரோமர் 8:6 ஆவியின் சிந்தையோ எப்படிப்பட்டதான்? மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ. நம்மளிடத்தில் என்ன சிந்தை போராடுதுன்னு பாருங்கள். எது சிந்தை பாருங்கள். மாம்ச சிந்தை இருந்துச்சுன்னா தேவையில்லாத பாவ போராட்டங்கள் உங்களை தொந்தரவுப்படுத்தும். ஆனால் ஆவியின் சிந்தை இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? ஜீவனும் சமாதானமும் உண்டாகும். சோத்திரம். அப்போ நம்முடைய சிந்தை மனது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சோத்திரம். நம்ம சிந்தையை நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தோம். அதுக்கு தான் தினமும் எந்திரிச்சு ஜெபிக்கும் போது ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆளுகை செய்யும். எப்படி சொல்லுங்கள்? என்ன ஆண்டவரே இப்படி சொல்லுங்கள், இப்படி தலைமையில் கை வச்சு சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்க, ஆளுகை செய்யுங்க. பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி இயேசுவை எப்படி பரிசுத்தப்படுத்து வரான் வேதம் சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாலம் இன்னைக்கு நம்ம சுத்திகரிக்கும். திருவிருந்து எடுக்க போகிறோம். நல்ல சுத்திகரிப்பு போடுறது பரிசுத்தத்தோடு இதில் இடங்க திருவிடத்தில் பங்கெடுங்க. சோத்திரம். அப்படின்னா இன்னைக்கு மட்டும் பரிசுத்தமாகி மற்ற நாட்கள் எப்படியோ வாழ்ந்துட்டு வாழ்க்கையில் வாழலாம் அப்படின்னு என்பதில் அர்த்தம் இல்லை. நம்முடைய ஜீவியம் நாளுக்கு நாள் ஜெயங்கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்ற விதமாக நம்ம ஜீவியத்தை அமைத்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கி இருக்கிற பரிசுத்தம் போதாது, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. அதுக்கு தான் வேதம் சொல்கிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதியை செய்கிறவன். ஆமாம், இன்னும் போதுமன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆவிக்கிற வாழ்க்கையில் நான் இந்த நல்லா தான் இருக்கிறேன் என்ற ஒரு திருப்தி இல்லை. இன்னும் தேவனுக்கு ஏற்ற விதமாக என்னை வாழணும், தேவனுக்கு பிரியமாய் வாழணும், தேவ சித்தம் நான் பூரணமாக செய்யணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் சோத்திரம். ஆகவே மாம்ச சிந்தைக்கு ஒரு நாளும் நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அது என்னது பாவம். அதாவது சோத்திரம், மாம்ச சிந்தை அது மரணத்துக்கு நேராக கொண்டு போய் விட்டுரும். சோதரன். இந்த சத்தியம் தெரியாதனால அநேகர் மாம்ச சிந்தையிலே வாழ்ந்து அற்ப வயதில் இறந்து போகிற ஆளுக்கெல்லாம் உண்டு. தவறான வாழ்க்கை வாழ்ந்து மாம்ச சிந்தை தவறான வழியில் கொண்டு போய் கடைசியில் மரணத்துக்கு நேராக அவர்களை கொண்டு போயிடும். ஆனால் ஆவியின் சிந்தையானது நம்ம ஜீவனை கொடுத்து தேவனுடைய ஜீவன் வெளிப்பட வைத்து தேவ சமாதானத்தோடு நம்மை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அதனால் நல்ல பிள்ளைகளுக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. சோதரம். கிறிஸ்டின் சிந்தை என் பிள்ளைக்கு உண்டாகணும். ஆமாம், உங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்கு. அதுக்கு தான் ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறது, காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்கன்றது. சோதர் இந்த காரியங்கள்லாம் வச்சு ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்களா? கேட்கும்போது ஊழியக்காரர் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி சோத்திரம், நமக்கும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் ஆலோசனை கொடுத்துருக்குறாரு. இதன்படி நான் என்ன பண்ணுவேன்? நான் ஜெபம் பண்ணுவேன். சோத்திரம். என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவேன், கணவருக்காக ஜெபம் பண்ணுவேன், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவேன். சோத்திரம். நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்கள் கணவர்மார்கள்லாம் எங்கம்மா? சில ஃபங்க்ஷனில் தான் பார்க்க முடியுது. ஆனால் பிரதர் எங்கள் உங்கள் பிரபாகர் பிரதர், உங்கள் மனைவி எங்கே? உங்கள் பிள்ளைகள்லாம் எங்கே? கூப்பிட்டு வரணும். வரணும். வர்றவங்களே வந்துக்கிட்டு இருந்தால் எப்படி? நேற்று கூட சொன்னேன், சோத்திரம், இன்னும் இந்த மாதத்தில் இருந்தாவது நல்ல தீர்மானம் எடுங்க, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே ஒரு ஆத்மாவது நான் கூப்பிட்டு வருவேன். அல்லேலூயா. இப்போ ஒரு ஆத்மாவை நீங்கள் கொண்டு வர, நீங்கள் ஒரு குடும்பத்தை கூப்பிட்டு வர்றது அடுத்து இருக்கட்டும், ஒரு ஆத்மாவை நீங்கள் கொண்டு வந்தால் சோத்திரம், அடுத்த வருஷம் இப்போ 100 பேர் இருக்கிற ஒரு சபை 200 பேர் ஆயிருமா இல்லையா? ஒவ்வொருத்தரும் 100 பேர், ஒருத்தர் கூப்பிட்டு வந்தால் 200 ஆயிரும். இந்த செய்ய வேண்டியது யார்? நீங்கள் தானே. எத்தனை பேர் செய்கிறீங்க? எதுவுமே சொல்லாதீங்கய்யா, எங்களை ஜாலியாக வந்து போங்க, ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்கன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப குஷியாக இருக்கும். இப்படிலாம் சொன்னால் இது எங்களுக்கு கஷ்டமாவில் இருக்குது. இன்னும் ஆண்டவர் பேச ஆரம்பித்தா அவர் ரொம்ப சோத்திரம், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செஞ்சேன்னு கேட்பார். நல்ல சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. நீ ஜெபத்தில் இருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களோட பேசுகிறது நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா.
அவர் அன்பாகவும் பேசுவார். ஆமாம், நல்ல உணர்த்தி பேசுவார் நமக்கு. வேத வழியாய் பேசுவார். இப்போ சோத்திரம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கா? வேதம் வழியாய் பேசுவார், விளக்கம் தந்து பேசுவார். பேசுகிற தேவன் வேதத்தை கொண்டு தான் பேசுவார். ஊழியர்கள் மூலமாக பேசுவார், சொப்பனம் மூலமாக பேசுவார், தரிசனம் மூலமாக பேசுவார். சோத்திரம். அப்போ கீழ்ப்படியணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடப்போம். நீங்கள் நடக்கணும், நான் நடக்கணும். சரி, பிலிப்பியர் 4:6-7 நம்ம வாசித்த அந்த வேத பகுதியில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆமாம், சோத்திரம். அது எப்படிங்க முடியும்? இந்த பவுல் வாழ்க்கை அவர் வாட்டுக்கு சொல்லிவிட்டுருப்பார். அவர் விவாகம் ஆகாத ஒரு தேவனுடைய ஊழியர், அதனால் அப்படி சொல்கிறாரோ அப்படிலாம் நினைக்காதீங்க. விவாகம் ஆனவரோ ஆகாதவரோ பேசுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அதனால் தேவன் அவரை மறைத்து வெளிப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை அவர் மூலமாக கொடுத்தார், ஆவியானவர் ஆட்கொண்டு. அது வேதம் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் பேசுகிறது என்ன? நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல். கவலையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் சோத்திரம் அது வரத்தான் செய்யும், ஆனால் அதற்கு இடம் கொடுக்காதீங்கன்னு அர்த்தம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை என்ன செய்யணுமா? ஆமாம், சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டதினாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்க? தேவனுக்கு, கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. எதாக இருந்தாலும் உடனே போய் மனுஷர்கிட்ட தெரியப்படுத்துறது, நண்பர்கிட்ட தெரியப்படுத்துறது, இதெல்லாம் தேவையில்லாத காரியம். கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தின் காரியங்கள், வியாதி, சோதரம், சில வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், சத்துருடைய போராட்டங்கள், இதெல்லாம் சோதரம் அதுதான் ஊழியக்காரர்கிட்ட சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுவாங்க. இது முதல்ல சொல்ல வேண்டியது ஊழியக்கார்ட்ட இல்லை, கர்த்தர் இடத்துல. அல்லேலூயா. சொல்லிவிட்டு அடுத்து ஊழியக்கார்ட்ட சொல்லி ஜபத்தில் தாங்கும்படி நீங்கள் செய்யலாம். எனக்காக நீங்கள் ஜபித்து கொள்ளுங்கள், ஊழியக்காரம் சகோதரிட்ட சொல்லுங்கள், என்கிட்ட சொல்லுங்கள். இப்படி தான் செய்யணும். வேத வசனம் ஒழுங்கின்படி செய்யணும். அப்படி அடுத்த வசனம் அப்போ என்ன நடக்கும்? அப்படி தெரியப்படுத்தும் போது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் என்ன செய்யும்? பார்த்தீங்களா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அந்த வசனத்தை கவனிங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும், ஆமாம், இருதயம் இங்கே இருக்குது, இருதயம் சோத்திரம். இந்த ஹார்ட்டை சொல்லலை, அது ஆத்மாவை குறிக்குது. சோத்திரம். சரி, இப்படி சொல்லலாம். சோத்திரம். உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தை மனதை என்ன செய்யும்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொண்டா நம்ம எப்படி பூரண சமாதானத்தோடு இருப்போம்? பார்த்தீங்களா? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டால் தான் பூரண சமாதானம் கிடைக்கும். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளணும். ஏசாயா 26:3 அப்போ அரைகுறையாக ஆண்டவர் பிடிச்சி கொள்றதில்ல, உறுதியாக பிடிச்சி கொள்ளணும். சோத்திரம் வாசிக்கலாம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன். அவருங்க உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர்கள் தான் ஆண்டவர் என்ன செய்வாங்க? அவரே பற்றி கொள்ளுவாங்க, அவரே பின்பற்றுவாங்க. உறுதியாய் பற்றுக்கொண்டவர்கள் உண்மையே நம்பி இருப்பாங்க, பற்றி கொள்ளுவாங்க, பின்பற்றுவாங்க, நம்பி இருப்பாங்க. நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை என்ன செய்வீர்? பார்த்தீங்களா எப்படி சமாதானம்? நம்ம விரும்ப வேண்டியது பூரண சமாதானம். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பூரண சமாதானத்தை எனக்கு தாரும், என் குடும்பத்துக்கு தாரும், பிள்ளைகளுக்கு, சந்ததிகளுக்கு தாரும். அல்லேலூயா. ஜெபிச்சு பெற்றுக்கொள்ளணும். சோத்திரம். ஆமாம், வாய் திறந்து அறிக்கையிடணும். இந்த வார்த்தைகள்லாம் விசுவாசமாக சொல்லுங்கள். சோத்திரம். ஜபத்தில் சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். விருதியாய் பற்றிக்கொண்ட மனதோட உண்மையே நம்பி இருக்கிறபடியா. சோத்திரம். நீர் அவனை பூரண சமாதானத்துடன் சோத்திரம். நம்ம என்ன சொல்லலாம்? உண்மை உறுதியாய் பற்றுக்கொள்ள மனதுடையவளாய் என்னை மாற்றி உண்மையே நம்பி இருக்க பண்ணி ஆண்டவரை என்னை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுங்க ஐயா. அல்லேலூயா. இப்படி தான் ஜபம். வசனத்தை கொண்டே ஜபமாக மாற்றிடலாம். என்ன பெரிய கஷ்டம் கிடையாது. வசனத்து மேலே உங்களுக்கு வாஞ்சை தாக வேண்டும். சரி, தூக்கம் வருதா? இல்லையா? சிலருக்கு அப்படியே கண்ணு அப்படி சொருகுது. சோத்திர கண்ணு சொருகுதுன்னா டக்குன்னு எந்திரிச்சு நின்றுங்க, தூக்கம்லாம் ஓடி போகும். அல்லேலூயா. உங்களுக்கு நான் ஒரு ஐடியாலாம் சொல்கிறேங்க, கேட்க மாட்டேன்றீங்களே. அது என்ன பெரிய தப்பாயிருமோ அப்படி பார்த்தா நம்மளை பற்றி மற்றவங்க தப்பாக நினச்சிக்கிடுவாங்களே. என்ன தப்பாக நினைக்க போகிற? எல்லாருக்கும் இருக்கிற அந்த இதானே. ஒரு சமாதானம் ஆகிட்டாங்களா? சோத்திரம். நம்ம முழுமையாக பூரண சமாதானத்துக்கு வந்துட்டீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் சோதரோட. சங்கீதம் 37:11 சாந்த குணம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்களாம்?
பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தோடு வாழ்வாங்களாம். சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க அவங்களுக்கு அதான் பாருங்கள், அதான் ஏற்கனவே சொன்ன பாருங்களேன், இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் தான் அன்புள்ளவர்களாய், தேவன் மேல் அன்புள்ளவர்களாய், சாந்த குணம் உள்ளவர்களாய் இருந்து எல்லாரோட சமாதானத்தை காத்துக்கொள்வாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்களேன், எல்லாரோட சமாதானமாக இருந்து பாருங்களேன், உங்களுக்கே தெய்வீக சமாதானம் உங்கள் உள்ளத்தில் நிரப்போம். எல்லாரோட சமாதானமாக இருந்து பாருங்கள். சில குறைகள் இருக்கும், மனுஷர் குறைகள் உள்ளவங்க தானே. இன்னொன்று உலகத்தார் பாருங்கள், சோதரம் சத்தியம் தெரியாதனால அவங்க சோதரம் பொதுவான சில காரியங்கள் அவங்களுக்கு சில காரியங்கள் தெரியும். ஆனால் முழு சத்தியம் தெரியாதனால அவங்க வசனத்தின்படி அவங்க இவ்வளோ காரியங்கள்லாம் அறிஞ்சிருக்க மாட்டாங்க, தெரியாது அவங்களுக்கு. அப்போ தெரிஞ்சவங்க தான் நம்ம என்ன முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டணும். வாசிக்க, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து, பூமியை சுதந்திரிட்டுன்ற இடத்துல இல்லை கவனிங்க, பூமியில் யார் இருக்கா? மனுஷர்கள் இருக்காங்களா? அப்போ மனுஷர்களை சுதந்திரித்து ரட்சிப்பில் நடத்த முடியும். யார்? சாந்த குணமுள்ளவர்கள் தான் ரட்சிப்பில் மற்றவர்களை நடத்த முடியுங்க. மிகுந்த சமாதானத்தினால் என்ன செய்வாங்களா? பூரண சமாதானன்றது முன்னாடி பார்த்தோம். இப்போ என்ன சமாதானமா? மிகுந்த சமாதானத்தினாலே எப்படி இருப்பாங்க? மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். மிகுந்த சமாதானத்தோடு மனமகிழ்ச்சியாக இருக்க நம்மை விரும்புகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாருங்க நம்முடைய ஆண்டவர். சாந்த குணமுடையவர்களாக இருக்கணும். ஆமாம், சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கிறீங்களா? பெண்களை தான் அதிகமாக சொல்லுவாங்க, குணசாலியான சிறியப்பா அப்படின்னு சொல்லி வேதத்தில் உங்களை பற்றிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது சோதரம் அந்த நீதிமொழியின் 31ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடியாக குணசாலியான சிறியலாக இருந்தால் எவ்வளவு பாக்கியமாக இருப்பாங்க. யார்? சகோதரர்களாம் எவ்வளோ பாக்கியவான்களாக இருப்பாங்க. நீங்கள் பாக்கியவதிகளாக ஆகியிருப்பீங்க. குணசாலியெல்லாம் சிறியலாக இருந்தால் நாங்களும் எப்படி இருந்திருப்போம்? ஆமாம், அப்படிப்பட்ட கிருபைகளை எல்லாருக்கும் கொடுப்பாராக. அல்லேலூயா. நல்ல குணசாலியான சிறியப்பா அவருக்கு கிடைச்சது. சோத்திரம். அவரும் குணசாலியான நல்ல பாருங்க. இன்னொன்று குணசாலி வேதம் சொல்லுகிறது, வேதத்தை சோத்திரம் என்ன பண்ணாங்களாம்? பிரயா பட்டணத்தார் தெசலோனிக்கேயர்களை பார்க்கலாம் அதிகமாக அவர்கள் காரியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால எப்படி மாறிட்டாங்களா? நற்குணசாலிகளாக மாறிட்டாங்களாம். பார்த்தீங்களா? சோத்திரம். சகோதரிகள் பெண்களை தான் இங்கே 31ஆவது நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல குணசாலியான சரியாக கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு சொல்லி நான்லாம் விரும்புகிறேன், ஜெபம் பண்ணுறேன். அப்போ எங்கள் சபையில் உள்ள எல்லா சகோதரிமார்களும் நற்குணசாலிகளாக இருப்பார்களாக. அல்லேலூயா. அதே போல் சகோதரிகள் மட்டும் இல்லை, சகோதரர்களும் வேத வசனத்தின்படியே நான் சொல்கிறேன். தெசலோனிக்கேயர் உள்ளே பார்க்கலாம் பெரிய பட்டணத்தார் வேதத்தில் இப்படி காரியம் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்ததுனால ஆராய்ந்து பார்க்க பாருங்க. வேதத்தை வாசிக்கிறது ஒரு பகுதி, அதை காட்டில் ஒரு விசேஷித்த பகுதி என்னது? மேன்மையான ஒரு அடுத்த கட்டம், அடுத்த நிலவரம் என்னது? தியானிக்கிறது. அதிலும் காட்டிலும் இன்னும் மேலான ஒரு நிலவரம் என்னது? அது தாவீது செஞ்சார். நான் என்ன செஞ்சேன்? ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணினேன்னு சொல்கிறாரு. வசனத்தை கொண்டு ஆராய்ச்சி பண்ணாராம். பார்த்தீங்களா? இந்த நிலவரத்தில் வரணும். சரி, வாசிக்கிறவங்க எத்தனை பேர் தினமும்? அடுத்து தியானம் ஆராய்ச்சிக்கெலாம் அடுத்து போவோம். விடமாட்டார் போல் இருக்கு. அப்படி சுற்றி காரியத்துக்கு வந்துடுறாரு. அப்புறம் அதானே எங்களுக்கு வேலை, உங்களை உருவாக்குறதானே எங்களுக்கு வேலை. உங்களை அப்படியே விட்டுட்டு போன்ட்டு நாங்கள் மட்டும் ஆண்டோட வரையில் எடுத்துகிட்டு போகணும். நாங்கள் மட்டும் போய் நீங்கள் வராமல் இருந்தால் இப்படியே உங்களையும் கொண்டு போகிறதுக்கு தானே இவ்வளோ பிரயாசப்படுறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வரிகளை தேறினவர்களாக உருவாகி மனவாட்டி சபையாய் மாறணும்னா அந்த வசனத்தை வாசிப்போம்மா. சோத்திரம் இருக்கா? அப்போஸ்தலர் புத்தகத்தில் இருக்குது. 17-11 வாசிக்கலாம். அந்த பட்டணத்தார் பெரோயா. எந்த பட்டணத்தார் தெரியுமா? பெரோயா பட்டணத்தாராம். பார்த்தீங்களா? என்ன பண்ணாங்களாம்? மனோ வாஞ்சியா பாருங்க, ரொம்ப மனசு விருப்பமான அர்த்தம். விருப்பமாக வசனத்தை என்ன செய்யுங்களாங்களா? பார்த்தீங்களா? இப்போ நான் பேசுகிற கர்த்தருடைய வார்த்தையை மனோ வாஞ்சியாக ஏற்றுக்கொள்ள முடியுதா? என்ன இப்படிலாம் சொன்னால் சோத்திரம், அந்த வசனம் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறதே, இப்படிலாம் என்ன கஷ்டமானதே சொன்னார்? முடியாத எதுவும் சொல்லியிருக்காரு ஆண்டவர்? இல்லை, எனக்கு நான் கை கொள்ளக்கூடியதை ஒரு விதமாக சொல்லியிருக்காரு, நீங்களும் கை கொள்ள விதமாக சொல்லியிருக்கிறாரு. அதை கை கொள்வோம், பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாறுவோம். அல்லேலூயா. அப்போ அந்த பட்டணத்தார் பெரியப்பட்டார் மனவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று என்ன செஞ்சாங்களாம்? என்னைக்கு ஒரு நாளைக்கு இல்லை, தினந்தோறும் என்ன செஞ்சாங்களாம்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தாங்களாம். ஆராய்ந்து பார்க்குறீங்களா?
இப்போ ஆவிக்குரிய பிள்ளைகளை, மகன்களே மகளே ஆராய்ந்து பார்க்குறீங்களாப்பா? நல்லா இந்த வயதில் ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். நான் சொல்கிறேன், ஒரு ஆவிக்குரிய தகப்பனா நான் இருந்து உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன். உங்கள் எதிர்காலம்லாம் நல்லா இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் நல்லா வாழ்கிறத நான் எங்கள் கண்கள் பார்க்கணும். அல்லேலூயா. நாங்கள் ஆசைப்படுறோம். சொத்துறோம். உங்கள் பெற்றோர்களும் ஆசைப்படுவாங்க, நாங்களும் உங்கள் பெற்றோர் அளவுக்கு நிச்சயம் ஆசைப்படுறோம். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். ஆவிக்குரிய பிள்ளைகள் நல்ல சோதரம். உங்கள் பூமிக்குரிய தகப்பன்மார்கள், தாய்மார்கள் பூமிக்குரிய காரியங்களில் அதிகமாக உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வர விருப்பப்படுவாங்க, ஆசைப்படுவாங்க. நாங்கள் இந்த காரியங்களை காட்டிலும் மேலாக ஆவிக்குரிய காரியங்களில் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்கள் தான் நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா? நம்ம தேவனுக்குள்ளாக பாதுகாத்து சோத்திரம், நம்ம ஆபத்து நாச மோசங்களுக்கு விலக்கி சோத்திரம் இம்மையிலும் நித்தியத்திலும் கொண்டு சேர்க்கிறதுக்கு நம்மை வழி நடத்தும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். உங்கள் பெற்றோர்கள் செய்கிறத காரியத்தை பார்க்கலாம். சோத்திரம். நாங்கள் ஊழியர்கள், நாங்கள் உங்களை திறப்புல நின்று நாங்கள் ஜெபம் பண்ணி உங்களை பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் நாங்கள் கிறிஸ்துக்குள் நடத்துறதுக்கு எடுக்கிற முயற்சிகள் அது கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும் ரொம்ப அவசியம் என்பதை கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும் வேதத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அதற்காகத்தான் இப்படி நாங்கள் சத்தியத்தை போதித்து உங்களுக்கு நடத்துகிறோம். அந்த பட்டணத்தில் மனவாஞ்சியாக வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை என்ன செஞ்சாங்களாங்க? ஆராய்ந்து பார்த்ததினால் தெருசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலாம் எப்படி மாறிட்டாங்களா? நற்குணசாலிகளாய் மாறிட்டாங்க. இது பெண்கள் ஆண்கள் என்ற வித்தியாசமே கிடையாது. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் அது பெண்களை குறித்து தான் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நற்குணசாலிகளாக யாரும் மாற முடியும். அல்லேலூயா. பெண்கள் மட்டுமில்ல, ஆண்களும் நற்குணசாலிகளாய் மாறிடலாம், நற்குணமுள்ளவர்களாய் மாறணும். சோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக நம்மை குறித்து சொல்லணுங்க. இந்த கிறிஸ்தவங்க, இந்த சபைக்கு போகிறவங்க நல்ல குணம் உடையவர்கள்னு சொல்லி குடும்பமே நல்ல குணம், அங்கே வர்றவங்கெல்லாம் நற்குணம் உடையவர்களாக நம்ம குறித்து சொல்லணும், சாட்சி சொல்லணும். சோத்திரம். அப்படி நம்ம வாழ்க்கை அமையணும். அப்படிப்பட்ட கிருபையில கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. சோத்திரம். அதுதானே எனக்கு பெரிய பாக்கியம். சோத்திரம். அடுத்து நன்மை செய்வர்களுக்கு சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிற ரோமர் 2:10 வாசிங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிரேக்கரிலும் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுகிறது? யூதராக இருக்கட்டும், கிரேக்கராக இருக்கட்டும், எவர்கள் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் என்ன செய்ய உண்டாகுமா? 3 காரியம் உண்டாகும். நல்லவங்க, எந்த மதம், எந்த எண்ணம், இந்த ஜனங்கள் என்ற வித்தியாசம் இல்லை. சோத்திரம். யாராக இருந்தாலும் நன்மை செய்கிறவர்களுக்கு தெளிவுதான், தீமை செய்வர்களுக்கு அல்ல. எது கிடைக்காது? தீமை செய்வர்களுக்கு மகிமை கிடைக்காது, கனம் கிடைக்காது, சமாதானம் கிடைக்காது. ஆனால் நன்மை செஞ்சால் என்ன கிடைக்கும்? கர்த்தர் யூதர் என்று சொன்னால் நம்ம இப்படி எடுத்துக்கொள்வோம், ஆண்டவருடைய பிள்ளைங்கள். கிரேக்கர் என்றால் சோத்திர புறஜாதிகள் என்று சொல்லலாம். கர்த்தர் சோத்திரம். ஆனால் உலகம் முழுவதிலும் யூதர்களிலும் கிரேக்கர்களிலும் மற்ற பல இனத்தார்களிலும் இன்னைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா தேசத்தாரிலும் கூட சோத்திரம் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இந்த நல்ல வழியில், இந்த ஜீவ மார்க்கத்தில், இந்த நீதியின் மார்க்கத்தில் சோத்திரம் நடக்க தங்களை ஒப்பு கொடுத்த சோத்திர கோடிக்கணக்கான ஜனங்கள் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டு. அப்போ அடுத்து நீதிமொழிகள் 3:27 வாசிக்கலாம். 3:27 கூட வாசிக்கலாம். நல்ல ஒரு வார்த்தை இருக்கிறது, வாசிக்கலாம். நன்மை செய்யும்படி. ஆமாம், நன்மை செய்யும்படி யார் யாருக்கெல்லாம் திராணியை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அப்போ சோத்திரம். இப்போ பாருங்கள், வேதம் சொல்கிறது எல்லா ஜனங்களுக்கும் நம்மால் முடிஞ்ச சில நன்மைகளை செய்யணும், அதே சமயத்தில் விசுவாச குடும்பத்தாருக்காகவும் நம்ம நன்மை செய்யணும் அப்படின்னு இருக்குது. சொல்கிற போகிறீங்க பார்த்தீங்களா? சரி. அப்போ அப்படி செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கி இருக்கிறீங்க. மற்றவர்களுக்கும் சில நன்மைகளை, உங்களால் முடிஞ்ச நன்மைகளை செய்கிறவர்கள் இருக்கணும். ஏதாவது சோத்திரம். வெளியே போகும்போது ஏதாவது திடீர்னு ஏதோ பசிக்குது அப்படின்னாங்கன்னா ஏதாவது உங்கள் கையில் இருக்கிறத ஆமாம் சோத்திரம், ஆமாம் ஆமாம் சோத்திரம் கொடுக்குற நல்லது. இதை டிஃபன் பண்ணலன்னு சொல்கிறாங்களா? சோத்திரம் போகிறீங்க. சோத்திரம். நிறைய பேர் உங்களை பார்க்க போகிறதில்ல. சில பேர் ஒரு சிலருக்கு கேட்பாங்க போகிற வழியில். சோத்திரம், அவர்களுக்கு டிஃபன் வாங்கி கொடுங்க, இல்லாட்டி ஏதாவது காசு கொடுங்க, டிஃபன் சாப்பிடட்டும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஒருவேளை வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் இருங்க. அந்த உபவாசம் இருக்கிற நாட்களில் என்ன செய்யுங்க? சோத்திரம். ஒரு வேளை உபவாசம் இருக்கிறீங்களா? சோத்திரம். இல்லாட்டி ஒரு நாள் இருக்கிறீங்களா? அன்றைக்கி ஒரு மதிய சாப்பாட்டுக்கு என்ன உங்களுக்கு செலவாகுமோ அந்த காசு அங்கே கொடுங்க. இப்படிலாம் செய்யலாமா? தாராளம் செய்யுங்க. இது தேவனுக்கு செய்கிறதா? தேவன் பார்ப்பார்.
ஏழைகளுக்கு கொடுங்க. சோத்திரம். கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க, பிச்சை எடுக்கிறவங்களுக்கு கொடுங்க. சோத்திரம். அப்போ கர்த்தர் மகிமை உண்டாகும். அப்போ நன்மை செய்ய முடியும் உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தவர்களுக்கு செய்யாமல் இருக்காதே அப்படின்னு இருக்குது. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ வேதத்தை நாம் நேசித்தா மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. வேதத்தை என்ன செய்யணுமா? ஆராய்ந்து பார்க்கறது ஒன்று மட்டும் இல்லை, வேதத்தை நேசித்து என்ன செய்யணும்? வாசிக்கணும், தியானிக்கணும். அப்போ மிகுந்த சமாதானம் இருக்கும். அங்கே நம்ம ஏற்கனவே நம்ம வாசித்தது நற்குணசாலிகளாக மாற்றுகிறது. ஆனால் மிகுந்த சமாதானத்தை நம்ம கண்டடைய நாம் என்ன செய்யணும்? வாசிக்கணும், தியானிக்கணும் வசனத்தை. வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 119, 165, 119ஆம் சங்கீதம் 165வது வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு என்ன செய்யலை? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு என்ன இல்லை? இடரல் இல்லை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா சமாதானத்தின் தேவன் என்ன செய்வார்? நம்மோடு இருப்பார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அது முக்கியமான சில வசனம், 2 வசனம். சோத்திரம். நம்ம பிலிப்பியர் வாசித்தோம் பார்த்திங்களா? அதில் 4ஆம் அதிகாரத்தில் 8, 9 வசனத்தை வாசித்து நம்ம முடித்து அடுத்த திருவிருந்துக்கு போக போகிறோம். அந்த வசனத்தை ரொம்ப கவனிங்க. சோத்திரம். இப்படியாக சகோதரரே சகோதரிகளே, சகோதரன்னு இருக்குது, சகோதரிகளை காணாமே. இங்கிலீஷ் பைபிளில் வாசித்தீங்கன்னா சகோதரன்னு இருக்கும், அடுத்து என்ன வார்த்தை வரும்? சகோதரிகள்னு வரும். ஆனால் 2 வார்த்தையும் போட்டிருக்கணும். நம்ம இங்கிலீஷில் மொழிபெயர்ப்பு நல்லா இருக்குது. அப்படி இருக்க சகோதரரே சகோதரர்னு தான் பைபிளில், தமிழில் பைபிளில் இருக்குது. ஆனால் இங்கிலீஷ் பைபிள் எடுத்துக்கிட்டால் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு வரும். சரி, அதான் சரியான காரியங்கள். மொழிபெயர்ப்பில் சில குறைபாடு இருக்கலாம், அதனால் வேதத்தில் குறைபாடு இல்லை, பைபிளில் எந்த குறைபாடும் இல்லை. பைபிள் சுத்தமானது, அது சோத்திரம் சரியானது, அது சோத்திரம் உண்மையை சோத்திரம் நீ சரியான இது வேதத்தின் மகத்துவங்களே அது போதிக்கிறது, கற்றுக் கொடுக்கறது. வாசிக்கலாம். கடைசியாக சகோதரரே, நான் இதெல்லாம் கடைபிடிக்கிறீங்களான்னு பாருங்கள். சோத்திரம். இதெல்லாம் கடைபிடிச்சா கர்த்தர் ஆண்டவர் ஏசப்பா உங்களோடு என்னோடு இருக்கணும்னா இந்த வசனத்தை கை கொள்ளணும். என்ன வசனத்தை? உண்மை விளைவுகள் எவைகளோ அதை கை கொள்ளணும். ஒழுக்கம் விளைவுகள் எவைகளோ அதை கை கொள்ளணும். அடுத்து என்னது? நீதி விளைவுகள் எவைகளோ அவைகள் என்ன செய்யணும்? கை கொள்ளணும். மனப்பாடம் இது தெரிஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும். கற்புள்ளவைகள் எவைகளோ அவைகளை தெரிஞ்சுக்கணும். அடுத்து அன்புள்ளவைகள் எவைகளோ அதை கை கொள்ளுங்க. நற்கருத்தைகள் உள்ளவைகளோ அவை கை கொள்ளணும். புண்ணியம் எதுவோ அதை கை கொள்ளணும். புகழ் எதுவோ, புகழ் எதுனா நமக்கு தேடுறதில்ல, கர்த்தருக்கு எதை புகழ் செலுத்தணும் அப்படின்றது. அவைகளே என்ன செய்யணும்? சிந்தித்து கொண்டிருங்கள். நல்லா கவனிங்க. இங்கே சொல்கிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, பிலிப்பிய சபையாரே, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன்ல, என்னிடத்தில் கற்றும் அடுத்து அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவை இலவைகளோ அவைகளே செய்யுங்கள். சரி, இங்கே என்ன எடுத்துக்கலாம்? என்னிடத்தில் இந்த ஊழியக்காரராகிய ஜான் பாலாகிய இந்த பாஸ்டருடைய இவரிடத்தில் நான் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற எவைகளையோ இவைகளே நான் செய்வேன், செய்யுங்கள். அப்பொழுது தான் என்ன செய்வாராம்? சமாதானத்தின் தேவன் யாரோடு இருப்பார்? உங்களோடு இருப்பார், என்னோடு இருப்பார். பார்த்தீங்களா? அதுதான் நாங்களும் இன்றைக்கும் கற்றுக்கொள்கிறோம். கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமாம், வெறுக்க வேண்டியதை வெறுக்கணுங்க, நேசிக்க வேண்டியது நேசிக்கணும். ரசிக்கப்பட்ட போது ஆமாம் பொட்டு சில காரியங்கள்லாம் எடுத்தோம், மறுபடியும் போட்டுக்கிறோமே. ஞானஸ்தானம் எடுத்தவங்க பாருங்கள், அதெல்லாம் மறுபடியும் அந்த உலகம் உள்ள நுழைதான்னு அப்படி பாருங்கள் நீங்கள். கர்த்தர் உண்டாட்டு. உலகத்துக்காக திருப்திப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. இப்போ பாருங்க, கணவனோடு வாழ்கிறீங்க, ரசிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறீங்க, இது நிமித்தம் நீங்கள் ஒரு சின்ன பொட்டு வச்சுக்கிட்டால் பரவாயில்ல. ஆனால் எதுக்கு தெரியுமா பொட்டு வைக்கக்கூடாதுன்றது? தேவனுடைய நாமம் என்னுடைய உங்களுடைய நெற்றியில் என்ன செய்ய இருக்குது? எழுதப்பட்டிருக்குதுங்க. அப்போ ஒரு சில காரியங்களை காலப்போக்கில் எடுத்ததை மறுபடியும் போட்டுக்கிறதுக்கல்ல. சத்தியத்தை சொல்கிறேன். ஆகவே ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரசிக்கப்பட்ட பிற்பாடு சில காலம் எடுத்துவிட்டு அப்புறம் சில காலம் என்ன பண்ணுறது? போட்டுக்கிறது, வச்சுக்கிறது. இதெல்லாம்
எடுத்துருங்க, இல்லாட்டி எடுக்காமல் முதலேருந்து அப்படியே விட்டுருங்க. சோத்திரம். நகையை போட்டுக்கிற விஷயங்களை நாங்கள் ஒன்றும் சொல்கிறதே இல்லை, அது உங்கள் விருப்பம். என்ன எவ்வளோ போட்டுக்கிறீங்களோ என்ன போட்டுக்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் காரியம். ஆனால் சில காரியங்கள் இருக்குது, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இப்போ பாருங்கள், சலங்கை காரியங்கள்லாம் பைபிளில் தெளிவாக இருக்குது, அது போடக்கூடாது, அது அருவருப்புன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு தான் அந்த சத்தம் போட்டுக்கிற இந்த சபைக்குள்ளே வரும்போது இந்த சத்தம் போடுற மாதிரி சலங்கை காரியங்கள்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க. அப்படி இல்லாத ஏதாவது இருந்தால் போட்டுக்கொள்ளுங்க. சோத்திரம். அது பாருங்கள், சில காரியங்களை வெறுக்க முடியல. ஏன்னா நம்ம கர்த்தருக்காக என்னத்தை தான் வெறுக்க போகிறோம் சொல்லுங்கள். சோத்திரம். சின்ன அற்பமான சின்ன காரியங்களே நம்ம வெறுக்க முடியலைன்னா வேறு என்ன வெறுப்பீங்க சொல்லுங்கள். சோத்திரம். சத்தம் வரக்கூடாதுங்க, அந்த சத்தங்கள்லாம் சபைக்குள்ளே வராதபடிக்கு. சோத்திரம். பாருங்கள், இருக்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மற்றபடி சரி சத்தம் இல்லாத ஏதாவது போட்டுக்க ஆசைப்படுறீங்களா, போட்டுக்கங்க. சோத்திரம். பாருங்கள், ஒரு நம்ம சபையில் ஒரு சகோதரி அப்படி இருந்து இப்போ நம்மள்கிட்ட இல்லை. ஆமாம், வரும்போதே வெளியேருந்து வரும்போதே சலக்கு 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 சலக்குன்னு தான் சத்தம் உள்ளே வரும். சோத்திரம். சோதரன். இந்த சத்தத்தை கேட்டுட்டு தான் நைட் நேரத்தில் ஏதாவது ஒரு சத்தம் கட்டிச்சினாலும் சொல்லலாம், சில பேர் மிரண்டு போகிறாங்க. எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத காரியங்களா? நைட்டாக இருந்தாலும் அவங்க வெளியே போகும்போது உள்ள பாத்ரூம் போகும்போது அங்கிட்டு இங்கிட்டு போகும்போதெல்லாம் சத்தம் கேட்கும். அக்கம் பக்கம் உள்ளவங்களாம் என்னடா அது, ஏதோ ஒரு மோகினி சுற்றுதோ அலையுதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாங்க. எதுக்கு இதெல்லாம் வம்பான காரியம்? சோத்திரம். சரி, இதெல்லாம் வேண்டாம். என்ன சரி, அதில் இல்லைன்னா பெரிய ஆசை. சரி, ஆசைப்பட்டால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, சரி நாங்கள் சொல்லி கொடுக்குறேன், இப்படிலாம் என்னது இப்படி கலட்டினா மொத்தமாக காட்டுங்க, இல்லைன்னா இதெல்லாம் போட்டு சரி சத்தம் இல்லாமல் போட்டுக்கிறாந்தா காலில் போட்டுக்கோங்க. சில காரியங்களை அப்படி இருக்குது இல்லை, சத்தம் இல்லாமல் போட்டுக்கிறது சில காரியங்கள்லாம் வச்சுருக்காங்க, போட்டுக்கோங்க. சபையில் வரும்போது பாருங்கள், அது திசை திருப்புற காரியங்கள், மற்றவர்களை இடையூறு பண்ணுகிற காரியங்களாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறது சோத்திரம். சரி, கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். சரி, ஆகவே திருவிருந்து எடுக்க போகிறோம். சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. மனுஷரை திருப்திப்படுத்த நம்ம வாழாதீங்க, கர்த்தருக்காக நம்ம வாழுவோம். அல்லேலூயா. சோத்திரம். பாருங்கள், சோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வசனத்தை வேத வசனத்துங்களை கொண்டு அந்த காரியங்களை சொல்கிறோம். சோத்திரம். இப்போ ஆலோசனை சொல்கிறோம், புத்துமதி சொல்கிறோம். நீங்கள் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, சங்கடப்படக்கூடாது. சத்தியத்தில் நான் இந்த வார்த்தையை போதிக்கிறேன்னா, இந்த வார்த்தை இல்லைன்னா நீங்கள் தாராளமாக பைபிளில் அந்த வார்த்தைகள் இல்லையே அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், வசனத்துக்கு வசனம் உங்களுக்கு விலைக்கு சொல்கிறேன். ஆகவே நீ என்னோடு உங்களோடும் சமாதானத்தின் தேவன் இருப்பாராக. அல்லேலூயா. இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். திருவிருந்து மூலிகை பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் எடுத்தவங்க என்ன செய்யுங்க, அந்த திருவிருந்து பந்தியில் பங்கெடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. முழங்கால் போடுங்க. சோத்திரம். நீங்கள் அந்த சேரெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சோத்திரம் எப்போதும் வழக்கமாக இருக்கிறது போல் மூழ்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெறாதவங்க சீக்கிரம் ஞானஸ்தானம் பெறுங்க. ஞானஸ்தானம் பெற்றவங்க மட்டும்தான் இந்த வருஷத்தில் ஞானஸ்தானம்